சௌந்தர்ய லஹரி. ஒரு சிறிய தூசி துகளுக்கு பிரபஞ்சத்தை மாற்றும் சக்தி இருக்குமா? மகான் ஆதிசங்கராச்சாரியா அருளிய சௌந்தர்ய லஹரியில் 2வது ஸ்லோகம் அதையே சொல்லுகிறது. அம்பாளின் திருவடி தூசியின் ஒரு சிறிய துகளே பிரபஞ்சத்தின் 3 செயல்களுக்கும் சக்தி தருகிறது. அம்பாளின் ஒரு சிறிய அருள் துளியே வாழ்க்கையை மாற்றும் சக்தி உடையது. அந்த பராசக்தியின் திருவடியை நம் மனதில் தியானித்து அவள் அருளை எப்போதும் பெறுவோம். சௌந்தர்ய லஹரி 2வது ஸ்லோகம். தனியாம் சம்பாம்சும் தவ சரண பங்கே ருஹபவம் விரிஞ்சின் சஞ்சின்வன் விரச்சயதி லோகான விகலம் வஹத்யேனம் ஷௌரி கதமபி சஹஸ்ரேண சிரசாம் ஹரஹ சங்க்ஷுத்யைனம் பஜதி பசிதோர்தூலன விதிம். தனியாம் சம்பாம்சும் தவ சரண பங்கேருஹபவம் விரிஞ்சின் சஞ்சின்வன் விரச்சயதி லோகான விகலம் வஹத்யேனம் ஷௌரி கதமபி சஹஸ்ரேண சிரசாம் ஹரஹ சங்க்ஷுத்யைனம் பஜதி பசிதோர்தூலன விதிம். ஆன்மீக பாடம். இந்த ஸ்லோகம் ஒரு பெரிய உண்மையை சொல்கிறது. அம்பாள்தான் எல்லா சக்திகளுக்கும் ஆதாரம். பிரபஞ்சத்தின் படைப்பு, பாதுகாப்பு, சம்ஹாரம் எல்லாம் அவளது அருளால் தான் நடக்கிறது. மும்மூர்த்திகளுக்கே பிரம்மா, விஷ்ணு, சிவன் அவள் திருவடி தூசி தேவைப்படுகிறது என்றால் அவள் அருள் எவ்வளவு உயர்ந்தது என்பதை நாமே உணரலாம். சௌந்தர்ய லஹரியில் 2வது ஸ்லோகத்தின் அர்த்தம். அம்பாளின் திருவடியில் உள்ள தூசியின் ஒரு சிறிய அளவற்ற சக்தி உள்ளது என்று இந்த ஸ்லோகம் கூறுகிறது. பிரம்மா அந்த திருவடி தூசியை எடுத்துக்கொண்டு உலகங்களை உருவாக்குகிறார். விஷ்ணு அந்த தூசியை தனது 1000 தலைகளில் தாங்கி உலகத்தை காக்கிறார். சிவபெருமான் அந்த தூசியை நசுக்கி விபூதியாக உடலில் அணிகிறார். இந்த ஸ்லோகத்தின் சாரம்: அம்பாளின் ஒரு சிறிய அருள் துளியே பிரபஞ்சத்தை நடத்தும் சக்தியாகிறது. இந்த ஸ்லோகத்தை ஜபிப்பதன் பலன்கள்: அம்பாளின் அருள் கிடைக்கும், அறிவு மற்றும் ஞானம் வளர்ச்சி பெறும், அகங்காரம் குறையும், பாதுகாப்பும் ஆன்மீக பலமும் கிடைக்கும், பக்தி அதிகரிக்கும், மனத்தில் பரிசுத்தம் மற்றும் அமைதி ஏற்படும். அம்பாள் திருவடி தூசியின் அதிசய சக்தி. இந்த தூசி பிரபஞ்சத்தை நடத்துகிறது.